என்னுடைய பேர் ராமச்சந்திர உபாத்தியாயர். என்னுடைய சொந்த ஊர் உடுப்பி. அப்புறம் வியாபாரத்துக்காக எங்கள் பிரதரில் கூட ஆத்தூருக்கு வந்தேன், சேலம் ஆத்தூருக்கு. ஆத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையில் இழுத்துட்டு வந்தார். என்ன இழுத்துட்டு வந்த பிற்பாடு வியாபாரம் சுமார் நடந்துகிட்டு இருந்தப்போ அப்போ பெரிய கூடம் கிடையாது. ஆனால் சுவாமிக்கு பெரிய எங்கள் பிரதரின் பற்றி நல்லா தெரியும். என்னை இவர் சுவாமி கோயில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவர் தினம் கோயிலுக்கு போவார். அப்போது சுவாமிகிட்ட போய் இவர் பெரியவர் உட்காந்துட்டு எங்கேருந்து வந்தீங்க, என்ன விஷயம் கேட்டார். எல்லாம் சொன்னாங்க. எங்கே சாப்பிட்றீங்கன்னு கேட்டார். இந்த பிச்சைக்காரருக்கு யார் கொடுக்குறாங்க, கொடுத்தா சாப்பிட்றதோ இல்லைன்னா சிவசிவாங்க பழகிறது அப்படின்னாரா. இந்தமாதிரி இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. உங்களுக்கு எப்போ பசிக்குதோ கடையில் வந்து சாப்பிட்டு போக, யாரும் உங்களுக்கு பணம் கேட்க மாட்டாங்க அப்படின்னாரா. அப்படி நடந்துகிட்டு இருந்தது. நான் போய் உட்காந்து இவர் பாட்டு ஒரு நாள் வந்தார். இவர் சுவாமி பெரியவர் இல்லை, பெரியவர் பக்கத்து கடையில் உட்காந்துட்டு இருந்தார். இவர் உட்காந்தார், சாப்பிட்டார். எனக்கு இவர் யாரும் தெரியாது. காசு கொடுத்தாரு, காசு வாங்கிட்டார். காசு வாங்கின பிற்பாடு பக்கத்து கடையில் சாமி உட்காந்துட்டு பெரியவர் உட்காந்துட்டு இருந்தார். அங்கே போய் இவரே உட்காந்தார். என்ன சாமி சாப்பிட்டீங்களா கேட்டு, சாப்பிட்டா காசு கொடுத்துட்டு வந்துட்டார். உடனே அவரை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து கடைக்கு, இனிமேல் இவருக்கு பசியில்லாத பார்க்குற உன்னுடைய பொறுப்பு, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, காசு எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னாரு. அதிலிருந்து ஆரம்பமான ஒரு தொடர்பு 10-30 வருஷமாக ஆரம்பம் ஆகிடுச்சு. 10-20 வருஷமாக கடை வந்துட்டு இருந்தார். 10-15 வருஷமாக. அப்புறம் ஒரு நாள் என்ன சொன்னார், இன்னும் கடைக்கு வரல, வீட்டில் பசங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது ஒரு போர்ஷன் நேரம் அனுப்பிச்சி விடுனார். அது என்ன காத்தால பசங்க கஞ்சியா அது ஏதோ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து வருவாங்க. அது கடைசி பொண்ணு அவருடைய ரொம்ப மரியாதை ஜாஸ்தி, ரொம்ப பக்தி ஜாஸ்தி. சின்ன பொண்ணு அவர் எடுத்துகிட்டு போனால் அவர் மடியில் உட்காந்து பாட்டு பாடுன்னு வரும். இந்த பண்ணி பழைய இடத்துல, அது இங்கே பழைய இடத்துல இப்படியே நாள் போயிட்டு இருந்தது. அப்புறம் டிவோட்டிஸ் நிறைய சேர்ந்துட்டாங்க. வர மத்தியானம் வெயில் ஜாஸ்தி ஆகும்போது இவர் மோர் தேவைப்பட்டது. மத்தியானம் நான் மோர் எடுத்துகிட்டு போவேன். அப்போ கிண்டல் பண்ணுவார், ஒரு முதலாளி ஒரு பிச்சைக்காரங்க மோர் எடுத்துகிட்டு வராருன்னு. இப்படியே நாள் போயிட்டு இருந்தது. அப்புறம் டிவோட்டிஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், ராமச்சந்திரன் இன்னும் வேண்டாம், இங்கே நிறைய கொண்டு வராங்க, நான் இங்கேயே ஏதாவது சாப்பிட்றேன் அப்படின்னாரு. அந்த விற்பனை கூட நான் போனேன்னா ஒரு தனி மரியாதை இருக்கும். உடனே உள்ளே கூடுவார். அப்புறம் ஆசிரமம் அங்கே ஆரம்பமான பிற்பாடு அங்கேயும் அதே மாதிரி தான் இருந்தது. இதுக்கு மத்தியத்தில் இங்கே இந்த கிரகப்பிரவேசம் பண்ணோம். கிரகப்பிரவேசம் பண்ணும்போது எங்கள் சின்ன பையனுக்கு பூனை கல்யாணம் வச்சுட்டு அதில் காலையே வந்து உட்காந்துட்டார். காலையே உட்காந்துட்டு பூனை கல்யாணம் முடிகிற வரை உட்காந்துக்கிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதுக்கு படுத்தா போனார். இதுக்கு மத்தியில் என்னாச்சு கேட்டால், எங்கள் பழைய கடையாக ஒரு ஷர்ட் இருந்தது இடம், அவன் ரொம்ப தகராறு ஆரம்பிச்சுட்டான். நான் இந்த புது கடை காட்டின பிற்பாடு அவள் காலி போட சொல்லிட்டு இருந்தான். சாமிகிட்ட கேட்டேன், December 31 உன்னுடைய அக்ரிமெண்ட் முடியதில்லை, காலி பண்ணிட்டு வெளியே வா, உன்னை பழைய இடத்துல உட்காரு, புது இடத்துல உட்காருன்னாரு. சரி சொல்லிவிட்டு கடைக்கு வந்தேன். அப்புறம் ஒரு வார்த்தை கேட்டேன் அவர்கிட்ட, சாமி ஒரு 6 மாதம் டைம் கேட்குறேன் உங்கள்கிட்ட, கொடுத்தா வாங்கிக்கோன்னார். கேட்டேன் நான், எனக்கு பார்க்கும்போது எழுதி தரணும் சொன்னோம். அது சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பேஜாராக போச்சு. ஏன்னா இத்தனை வருஷமாக இவனுக்கு வாடகை கொடுத்துட்டு இவனுக்கு இத்தனை வருஷம் 15-20 வருஷமாக அந்த இடத்துல இருந்தோம். சாமிகிட்ட போய் சொன்னேன், எனக்கு தெரியும் நீ உட்கார மாட்டேங்க, விட்டு வெளியே வந்துடு. அதாவது நான் கொடுத்தா வாங்கிக்க சொல்கிறது காரணம். அப்புறம் வந்தேன் நான். இங்கே ஒரு காரை அதை க்ளோஸ் பண்ணி இதை கடை வச்சேன். கடை வச்ச பிற்பாடு முதல் நாள் ஓப்பனிங்கு காலையில் 4:30 மணிக்கு வந்து கடையில் உட்காந்துருக்காரு. நான் 5 மணிக்கு வந்த பிற்பாடு ஒரு ஹால் போட ஃபுல்லான பிற்பாடு
நான் அவரை எதிர்பார்த்து உட்காந்து சாப்பிட்டு அவர் அங்கே விட்டுட்டு நான் வீட்டுக்கு வரணும். அந்த அளவுக்கு பழகிட்டு இருந்தார். பசங்க பூரா அவரை சாமின்னு கூப்பிடல, தாத்தானே கூப்பிட்டுருந்தாங்க எல்லாம். எங்களுக்கு கடைசி வரையும் சாமின்னே தெரியல எங்களுக்கு. ஒரு வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரி இருந்தார் அவர். கோகுலாஷ்டமி அன்றைக்கி காத்தால லட்டு புருக்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. கரெக்டாக 8 மணிக்கு 9 மணிக்கு வந்தார். வந்து அம்மா கிட்டே வந்து, அம்மா என்ன செஞ்சுருக்கீங்க கோகுலாஷ்டமி இருந்தார். செஞ்சுருக்கேன். கிருஷ்ணா வந்துட்டா கொடுங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு சாமி நைவேத்தியாகலை ஒன்றும் ஆகலை. இவரே சாப்பிட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டா வைப்பாங்க. அந்த அளவுக்கு பழகிருக்காரு. அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் அங்கே போனவர் பாங்க, அந்த ஆசிரமத்துக்கு வாங்கி அங்கே போனவர் போடக்கூட நான் அவ்வளோ தூரத்தில் வந்த உடனே அந்த ராமச்சந்திரன் உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னுவார். அப்புறம் நான் போனது போட சொல்லுவார், இத்தனை பேர் வராங்க, நான் யாரையாவது வான்னு சொல்லி கூப்பிட்றது உண்டா? அவனை மட்டும் வான்னு சொல்லி கூப்பிட்றேன். என்ன காரணம்னா, நான் திருவண்ணாமலை யாரும் எனக்கு தெரியாத சமயத்தில் எங்களுக்கு உள்ளே வர வச்சுட்டு சாப்பாடு போட்டாங்க. அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க. அந்த பசி ஜெயிக்கும் அதே அவங்க தான் அப்படின்னுவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட பழகிட்டே கடைசி வரையும் அதே மாதிரி தான் இருந்தது. இது என்னுடைய சுவாமியுடைய அனுபவம், நல்ல அனுபவம். நல்ல ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி நடக்குது. காலைல ஏச்சி வெளியே வந்த உடனே முதல்ல அவர் பட்டத்தை முதல்ல பார்ப்பேன். அந்த வேலை அவரோட மூஞ்சை பார்த்து இது பண்ண உடனே அன்றைக்கி நாள் நல்லா இருக்கும். எந்த கஷ்டமும் கிடையாது. இப்போது மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை போய் ஆசிரமத்தை போயிட்டு வருவேன். எங்களுக்கு எல்லாருக்குமே அவருன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். ஆனால் ஒன்று பண்ணியிருக்கார், ராமராம மந்திரம். அதாவது நான் இங்கே போகிறோம், நான் இப்போ யாரும் இல்லை ஜாஸ்தி இங்கே பழைய இடத்துல. நான் அவர் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா அவர் சொல்ல அழுவணும். அப்படி மணிக்கணக்கில் சொல்லுவார் உட்காந்துக்கிட்டு. எனக்கா கடைக்கு வர அவசரம், நானும் உட்காந்துட்டு பொறுமையாக உட்காந்துட்டு இருப்பேன். அப்புறம் கடைசியில் நான் இப்படி மணி வாட்சை பார்த்த உடனே ராமச்சந்திரனுக்கு டைம் ஆச்சு, சரி ஒரு பழத்தை எடுத்து தூக்கி சொல்லுவார். ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அப்புறம் ஒரு நாள் ராத்திரியில் போய் என்ன செய்ய உடம்பு சரியில்லையான்னு வந்தது கோபம். அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் போய் இஷ்டம் திட்டு இருந்தார். நானும் உட்காந்து பொறுமையாக உட்காந்துட்டு சரி என்ன தான் நடக்குது பார்த்துருவோம் சொல்லி உட்காந்து அப்புறம் படுத்துக்கிட்டு ஒவ்வொரு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன சாமி சிரிக்கிறீங்கன்னு? ஒன்றும் இல்லை, நான் திட்டின உடனே போயிடுவேன் நினச்சேன், நீ போகல. அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு பார்த்துருக்காரு என்ன. அதனால் அவரோட அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது. எப்போவுமே எனக்கு கஷ்டம் கிடையாது. எனக்கு பெரியவர் பெரியவர் தான் வந்தது. பெரியவர் கோயில் இவர் பார்த்தாரா. பார்த்த உடனே அவருக்கு என்ன மேலே ஒரு பக்தி வந்தது. அது ஒரு பிள்ளை கேட்டார், போய் என்ன எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு எல்லாம். அப்படி தான் இதாச்சு. அப்புறம் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய அண்ணா பொண்ணு ரொம்ப சீரியஸ் ஆகிப்போச்சு ஊரில். ரொம்ப சீரியஸ்னால் விட்டுருக்காங்க, ஆசையே விட்டுருக்காங்க எல்லாம். அப்புறம் எனக்கு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி அண்ணா பொண்ணுக்கு ரொம்ப மெடிக்கல் காலேஜில் இருக்கிறான், ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு. காலையில் 4 மணிக்கு வாங்கினார், 5 மணிக்கு வாங்கினார். காலையில் 5 மணிக்கு வாங்கினார். போகிறேன், போய் என்னை உள்ளுப்பு கதையில் உட்கார வச்சுட்டு, உள்ள கதை கடைசியில் அந்த பாத்ரூம் போகிற வழியில் அங்கேயே உட்கார வச்சுட்டு என்னை கையை பிடிச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் தியானம் பண்ணார். தியானம் பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு நான் சார் எல்லாம் சரியாக போச்சு போ அப்படின்னார். அது கழித்து ஒரு 4 நாளில் அவங்க இந்த ஃபோன் வருது எனக்கு, பொண்ணு குணமாயிட்டான். அப்புறம் அவள்கிட்டே கேட்டேன், போகும்போது அவள்கிட்ட கேட்டேன், என்னடா நடந்ததுன்னு கேட்டேன். யாரும் தெரியல. காலையில் ஒரு சாமியார் வந்து உடம்பு பொறுத்தோடய விட்டார். அது படுத்தா குணமாயிட்டான். எனக்கு ஆசையாக சப்பு கேட்கும்போது அந்த அளவு சக்தி இருக்குது அவர்கிட்ட. அது கடைசி இப்போ இருக்குது, இப்போது அவர்கிட்ட இருக்குது. அவர் விரும்பி சாப்பிட்றது இட்லி வடை தான். ஸ்வீட்டு கொடுத்தா கோபம் தான் வரும், அவருக்கு. நல்ல சாப்பிடுவார்.
சந்தோஷமாக சாப்பிடுவார். எந்த கஷ்டம் வரும்போது இந்த பேரை சொல்லு, உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் பிரதரு காசி யாத்திரை புறப்பட்டோம். ஆல் இண்டியா டூரில் சாமிகிட்ட கிட்டே போயிட்டு வரட்டுமா கேட்டேன். போயிட்டு வந்தார். உங்களுக்கு எங்கேயாவது கஷ்டம் வரும்போது என்னுடைய பேரை 3 தடவை சொல்லுவேன்னாரு. சரி சார். பெங்களூரில் போய் பொண்ணு வீட்டில் தங்கிட்டு ராத்திரி 8 மணிக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு நாங்கள் 7:30 மணிக்கு ஆட்டோவில் புறப்பட்டோம். அது அன்றைக்கி டிராஃபிக் அந்த அளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கல. அது ரொம்ப லேட்டாகி போச்சு. ரொம்ப லேட்டாகி என்னாச்சு, பஸ்ஸே ரிசர்வேஷன் பண்ணியிருக்கு, பஸ்ஸு போய்டுன்னு நினச்சிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் கிட்டே போகும்போது அந்த கண்டக்டருக்கு பேசஞ்சருக்கு சண்டை நடக்குது. என்ன சண்டை கேட்டால், கண்டக்டர் என்ன சொன்னால் பஸ் போகணும், அவளே வரல, அவங்க போயிடலான்னா. பேசஞ்சர் என்ன சொல்கிறாங்க, அவங்க யாத்திரைக்கு போகிறவங்க, ஏதோ டைமுக்கு லேட்டாக இருக்கும், உங்களுக்கு என்ன அவசரம், போய் டீ கடையில் போய் 1/2 மணி நேரம் நிப்பாட்டுறீங்கல்ல, போய் நிப்பாட்டுங்க சொல்லி சண்டை. நாங்கள் போகும்போது அவங்க சண்டை முடிக்கிறதுக்கு சரியாக போச்சு. அந்த சண்டையை யாரும் உருவாக்கிட்டாரு எங்களுக்கு தெரியும். சாப்பிட்டு பில்லு கொடுத்தாரு. அதை சொன்னேன் முதல்ல, பில்லு கொடுத்தேன் நான், பணத்தை கொடுத்தாரு. போய் பக்கத்தில் உட்காந்தார். பெரியவர் கேட்டார், சாப்பிட்டீங்களாம் கேட்டார். சாப்பிட்டு பணத்தை கொடுத்துட்டு வச்சுருக்காங்க. இது என்ன ஆச்சு, ஆசிரியர் மீட்டிங் நடக்கும்போது இப்படியே சொன்னார். இதில் உட்காந்துட்டு இருந்தார் இவர். இந்த சாமி என்ன போய் பெரியவர் மாட்டி விட்டுக்கிற கூட தெரியுமா கேட்டேன். என்ன நாங்கள் எல்லாம் பிறந்தவங்க, சாப்பிட்ட ஒழுங்காக போக வேண்டியதானே. இவர் போய் பெரியவர்கிட்ட போய் பற்ற வச்சுட்டு கொடுத்துறாரு. அவர் வந்து என்னை திட்டினார், ஏன் காசு வாங்குறேன்னு. இவர் ஏன் இந்த வேலை, இந்த சுவாமி பின்னால் உட்காந்து விழுந்து செய்கிறார். காணி மடத்தில் அங்கே ஆசிரமத்தில் கும்பாபிஷேகம் நடக்குது. சுவாமிகிட்ட கேட்டேன், சாமி நான் போயிட்டு வரட்டுமா கேட்டேன். நாளைக்கு போக வேண்டாம். காலையில் 5 மணி இங்கே வந்தால் கும்பாபிஷேகம் நேரம் இங்கே வந்துடுறேன். போனேன். நான் போய் உட்காந்துட்டேன். 1 மணி நேரம் உட்காந்தோம். வேறு 2-3 பேர் இருந்தாங்க. யோகிராம் சொல்லிட்டு சொல்லிவிட்டே இருந்தோம். அந்த 1 மணி நேரம் முடிஞ்ச பிற்பாடு, இன்னும் போ, கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு என்னார். கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. அப்போ காங்கிரஸை திட்டுவேன், இவர் காங்கிரஸை ஆதரிப்பார். நான் காங்கிரஸ் திட்டம் ஒன்று எங்கேயாவது கோவம் வரும். டவார் பதில் அடிப்பார். ரொம்ப தமாஷையாக இருக்கும். அப்போ இல்லை பெரிய கூட்டம் ஒன்று இருக்காது. அப்போ சில பேர் வந்தாங்கன்னா அது என்னமோ தெரில, சில பெரிய வருஷம் வந்தாங்க, வெளியே வந்து நின்னாங்கன்னா கோயில் போகணும். அது என்ன மனசில் படுறது எனக்கு புரியல. நான் நினைக்கிறது, ஏன் அவரை பார்த்தா நல்ல மனுஷமாக தெரியுதா, ஏன் ரூலே உள்ளேன்னு. கோயில் போ, இங்கே வர கோயில் அண்ணாமலை இருப்பார். அது வரும்போது தெரிஞ்சு போயிடுது அவர் இது எப்படிப்பட்ட ஆளுன்னு. அதாவது சித்தர் பூமி இது. எல்லாம் சித்தர்கள் நிறைய இருக்காங்க. இப்போது நடமாட்டம் இருக்கவங்களுக்கு மலைக்கு மேலே இன்னும் உட்காந்து தெளிவாக தபஸ் பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு தடவை நான் அஷ்டலிங்கத்துக்கு போகும்போது காத்தால் யவலிங்கத்தில் போகும்போது அங்கே டீ போடுற பொம்பளை, சாமி ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, என்னன்னு கேட்டேன். ராத்திரி 12 மணி இருக்கும். நாங்கள் டீ அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு 2 லாரி வந்து நின்றுட்டு இருந்தது. அப்போது ஒரு சாமியார் வந்தார். நேராக வந்து எல்லாம் தாடி விட்டுட்டு புளிய மாத்திரை வழியில் போடாது. சரி, நாங்கள் ஏதோ யூரின் பாஸ் பண்ணுறது போகிறாருன்னு நினச்சிட்டு டீ சாப்பிட வர யோசனை போய்ட்டு இருந்தோம். சத்தத்தில் பார்த்தா சுயின்னு மேலே போய்ட்டுருக்காரு. நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம், பாருங்கள், ஃபோட்டோ காமிச்சாங்க எடுத்து. இப்போது என்னோட வாட்டர் இருக்குது ராத்திரியில். அதனால தான் அந்த பௌர்ணமிக்கு அவ்வளோ கூட்டம் வரது காரணமே அதனால தான். சித்தர்கள் இன்னும் நடமாடிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு யாரும் தெரிய மாட்டேங்குது. இது சித்தர் பூமி தான். இது முதல்ல சேஷாதிரி சுவாமி, அப்புறம் ரமண மகர்ஷி, அப்புறம் யோகி ராமசுமகர், இன்னும் யார் வராவோ தெரியலன்னு. அதுக்கு மத்தியில் ஒரு பொடி சாமியார் ஒருத்தர் வந்தார். அவர் யாரையும் கட்டுப்பட மாட்டார், என்னோட இஷ்டப்படித்தான் இருப்பார். அவர் கடைக்கு வருவார், உட்காந்து சாப்பிடுவார்.
தூக்கி எறிவார் சில டைமில். நிர்வாணமாக வருவார் சில டைமில், நிர்வாணமே வருவார். அப்போது எனக்கு ஒரு நாள் கேஷில் உட்காந்துட்டு இருந்தேன். இவர் நிர்வாணமாக சில முஸ்லீம் பொம்பளைகளுக்கு ஆப்ஜெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் நிர்வாணமாக வரதோடு வராமல் இருக்கிறதே சேமம் தானே யோசனை பண்ணேன். அவ்வளோதான். மறுநாள் வந்தார், கேஷுக்கு வந்தார். எனக்கு 3 வேஸ்ட் வாங்கி கொடுத்தார். பாருங்க, நான் மனசில் நினச்சது கூட தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தேன். இன்னும் 3 வாங்கிட்டு வரேன் சொல்ல வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பிற்பாடு வேண்டிய பண்ண வரல, வாங்கி கட்டிட்டே வந்தார். காசு கொடுப்பாங்க, ஜரைய காசு கொடுப்பாங்க, அதை உட்காந்துட்டு எண்ணிட்டு இருப்பார் இவர். இப்போ சாமியார் இருப்பார், இந்த மாதிரி ஆசை பார்த்தியா காசு எண்ணிட்டு இருக்கார். மனசில் நினச்சேன். மறுநாள் வந்தார், வெளியில் இந்த காசை பிறகு கேஷ் வேலை போட்டு உள்ள வச்சுக்கோ. அதுக்கு பிற்பாடு யோசனை பண்ணேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்கள்ட்ட எல்லாம் அப்படின்னு. அது நல்ல இந்த சித்தர்கிட்ட நிறையா நாம் நினச்சி கூட அவருக்கு தெரியுது அவங்களுக்கு. அதாவது இவர் இங்கே வந்துட்டு இருக்கும்போது எங்கள் உடுப்பிலேருந்து பேஜார் சுவாமிஜி வந்த விஸ்வேஸ்வர தீர்த்த சுவாமிஜி, வயசானவர், ரொம்ப பவர்ஃபுல் சாமியார். அவர் கவர்மெண்ட்டுக்கு மோடிகள் ரொம்ப வேண்டியானவர். அவர் வரும்போது இவர்கிட்ட சொன்னேன், சுவாமி உடுப்பில் சாமியார் வராது இன்றைக்குன்னு, வந்து பார்க்க முடியுமான்னாரு. பார்க்கலாம் சாமின்னு. நான் வந்த உடனே கார் வர வாங்க நீங்கள் என்ன. அவர் சாயந்தரம் 6 மணிக்கு வந்தார். வந்தவுடனே இவர் கார் அடித்தா இவரும் வந்தார். 2 பேர் ரூமில் உட்காந்துட்டு 1 மணி நேரம் பேசினார் ஹிந்தியில். இவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சாமி இவர் சாமி எழுதி ஆசிரமத்துக்கு போயிட்டார். அப்புறம் அவர் சொன்னார், பெரியார் சுவாமிஜி, இது ஒரு பெரிய ஆத்மா, இது ரொம்ப எப்போ இவருக்கு விளம்பரமே இல்லை, இது ஒரு பெரிய ஆத்மா, இதை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது, உங்கள் ஊருக்கு நல்லா இருக்குது, இந்த நாடுகே நல்லா இருக்குது அப்படின்னாரு. அவங்கள அப்போவே தெரிஞ்சுட்டாங்க இவருடைய நிலைமை என்னன்னு. தினம் ஒரு கடை ஒரு நாள் விடாமல் வந்துட்டு இருப்பார். நாயை பார்த்தோடனே ரொம்ப பயப்படுவார். நாயின்னா ரொம்ப பயம். என்னுடைய கையை பிடிச்சி தான் வருவார், கையை பிடிச்சி தான் போவார். ஆசிரியர் பந்தாருன்னு வரும்போது தானே வருவோ யாரையோ வச்சு கூட வருவார். போகும்போது எனக்கு கையை பிடிச்சி தான் போவார். நாய்கள் நிறைய இருக்கும். இந்த ரோடு திரும்பி வரும்போது ஒரு முஸ்லீம் கடை இருக்கும். அந்த முஸ்லீம் மட்டும் கீழே இறங்கி ஒரு நமஸ்காரம் பண்ணுவான். யாரும் நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. அவருக்கு எப்படி தெரியல. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அவருக்கு ரொம்ப பெரியவரை லாயராக படிக்கிறதுக்கு அவர் தான் இது பண்ணார். அவர் லாயர் படிக்க போய் பின்னா கடை அவன் தான் பார்க்கணும், சின்னவனா எது வேணும் நான் பண்ணி அப்படின்னாரு. அதாவது கைடன்ஸே அவர் தான். ஜனவரி 1 கோயிலுக்கு போய்ட்டு முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். அப்படியே சாமி கூப்பிடலான்னு உள்ளே போனேன். 2 பசங்க கூட இருந்தாங்க. அது முறுக்கு பார்த்தாரு. இது என்னான்னாரு. முறுக்கு வாங்கிக்கணும், ஏன்னா கொடுக்குறான்னு அப்படியே அடிச்சு குடிச்சுட்டேன். அப்படியே 2 ரூபாய் நோட்டு ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டாங்க ஜனவரி 1. இது அப்புறம் கஞ்சி எப்பவும் பண்ணி கொடுப்பேன். இந்த மோர் தான் வேணும், தயிர் வேண்டான்னு ஒரு மோர் கடைச்சி வெண்ணெய் எடுத்து மோர் கொடுத்தாந்துக்குவேன் இந்த நாராயணக்கிட்ட. அவன் தான் எடுத்து போவான். ஒரு தடவை லேட்டாச்சுன்னா குருக்கிட்ட அனுப்புவேன். அது அவருக்கு பிடிக்காது. ஏன் சின்ன பையன்கிட்ட அனுப்பின, நாராயணன் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னுவார். ஒரு நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி நானும் இந்த லட்டு விட்டு எல்லாம் பண்ணுவேன். முறுக்கெல்லாம் வந்தார். 8-10 மணிக்கு வந்தார். கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பண்ணேன்னாரு. இது லட்டு எல்லாம் முறுக்கு பண்ணார். முறுக்கு பண்ணி அவங்கள சாயங்காலம் பண்ணுவேன், லட்டு பண்ணுவேன், எனக்கு கொடுக்குறதா அப்படின்னாரு. சரின்னு என்ன பண்ணுறது அவர் சொன்ன. அப்புறம் வீட்டுக்கு தான் வந்தாங்க. சரி யாரான என்னன்னு அவருக்கே கொடுத்துட்டேன். அவர் தான் சாப்பிட்டாரு. சாப்பாடு கூட வந்தார். ஒரு தடவை சாப்பிட்டு போவாங்க அந்த வீட்டில் இருக்கப்பா. நான் ஒரு உட்காந்து சாப்பிடுவோம் வீட்லேயே. சாப்பிட்டு பசங்க நிப்பாட்டி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்போ போவார். என்ன நாராயணக்கு பூனால் போட்டு வந்த அப்புறம் இவர் கடைக்கு தான் ஓடுவாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஜபையார் தண்ணி கொடுக்குறது அப்படின்னாரு ஒரு சார் இவர்கிட்ட. அவள் தான் அவளுக்காக வேலை கொடுக்குறியா, நீ சொல்ல மாட்டியா, சந்தையாக இருந்தாலும் நீ தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாரு ஒரு சார். இது நடந்தது எல்லாம் மறந்து போச்சு எனக்கு.
ரொம்ப வருஷம் ஆச்சு. இல்லை மாமியார் வேறு இருந்தாங்க அப்போ வீட்டில். சின்ன சின்ன பசங்க ரொம்ப கஷ்டம். அப்போ கூட சொல்லுவார், பண்ணி கொடுத்தா இல்லை எனக்கு அதே சந்தோஷம். எங்களுக்கு ஒரு சாமியார் மாதிரியே இல்லை. ஒரு வீட்டில் ஒரு அவரே இருந்தார். ஒரு ஆள் சாப்பாடு கொடுன்னாரு, மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருந்தார். தீபாவளியான காப்பி எடுத்து போகணும், காத்தால போய் ஸ்நானம் ஆன உடனே காப்பி கொண்டு போய் பிளாஸ்கில் கொடுத்து போகணும். அவங்க சாப்பிடுவோம், நாங்கள் சாப்பிடுவோம். புளிநகரத்து கஞ்சி தான் வேணும்னுவாங்க. இந்த குண்டில் வச்சோணும், கேஸில் வைக்கிறது இல்லை. அப்போல்லாம் கேஸ் இல்லை. எனக்கும் மடி வேறு. எங்களுக்கு இந்த குண்டில் நிரப்போம், கஞ்சி பண்ணி கொடுக்கணும். எனக்கு தமிழ் தான் பேசுவாங்க. சில பேருக்கிட்ட நான் மகாபாரதம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். தினா போய் என்ன படித்த சொல்லு, இவர் தெரியாத மாதிரி நடிக்க வைப்பார். இவர் எல்லாமே தெரியும், தெரியாத மாதிரி நடிக்க வைப்பார். இப்போ நான் ஒரு கதையை சொல்லுவேன் அவர்கிட்ட. கடைசியில் ஆசீர்வாதம் பண்ணுவார். அவ்வளோதான். இந்த பசங்க போனால் சின்ன பொண்ணு இருந்தால் அவள் போனால் டான்ஸு கிளாஸ் போயிருந்த வருவான். முகராஜோட அப்படியே ஏறாம் சொல்லு சேராம் சொல்லு. 10 மணி நேரம் வரத்தானே வரதில்லை வீட்டுக்கு. எங்கடி போயிட்டான்னா சாமி வர சொன்னாங்க, உட்கார வச்சுட்டாங்க அப்படின்வாங்க. 2 பொண்ணுக்கு ரொம்ப இது. சபிதா வனிதான் 2 பேர் இருந்தாங்க. சாமியார் மேலே ரொம்ப விஷயம். என் போன உடனே கேட்பாரு என்ன பேருன்னு. ஒருத்தோட போகிறப்ப அத்தா கேட்பாங்க, சுலோச்சனான்னு. அதுக்கு அர்த்தம் என்னான்னு தெரியுமான்னாரு. அது ஒவ்வொருத்தரையும் கேட்பா என்ன பேர் என்ன பேருன்னு. போன ஒரு தடவை கண் ஆப்ரேஷன் ஆகி கண்ணாடி ஒரு மாதிரியாக இருந்தது. கண்ணு கையில் வச்சுருந்தார் கண்ணாடி. அது என்னன்னாரு, கண்ணாடி சுவாமி சரியாக தெரிலன்னு, இது கொடுன்னாரு. வாங்கிட்டார். அங்கே இந்த ஆசிரமத்தில் உட்கார இந்த வளர்த்தார். அங்கே தான் உட்கார வந்தார். வாங்கி சும்மா நேரம் கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அப்படியே கொடுத்தாரு. போட்டால் அப்புறம் கண் சரியாக போச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் வரல. அதே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிஷா வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் இப்போ கல்யாணம் அவகிட்ட கேட்டியான்னாரு. சரின்னு சொன்னேன். ஒரு தடவை விசாரிச்சு பாருன்னாரு. அப்புறம் கேட்டால் அது மாமனார் வேறு மாமியார் வேறு. அது அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அப்போ தான் தெரியுது. அப்புறம் வேணும்னு விட்டுட்டோம். அவங்களுக்கு எங்களுக்கு சரி வராது அப்படின்னு எல்லாம் பேசி முடிஞ்சாச்சு இருக்கு. அவருக்கு என்னமா டவுட்டு, சரியாக வராது அப்படின்னு. ஆகாஷ் முத்துகிருஷ்ணர் வேறு ஆகாஷ் ஹோட்டல் ஓனர். அவருக்கு இப்போ தெரியாது. வேறு யாரும் சொன்ன ஐயருக்கு ரொம்ப விட்டவர். நீங்கள் போய் பாருங்கள். அவருக்கு வயிற்றுல கல், லிவரில் கல் இருந்தது. அவர் யாரை சொன்னாங்க சாமி காலம் சரியாக போகுதுன்னு. அவரை போய் யாரை பார்க்குறதுனால உபாத்தியாவை போய் பாருங்கள், அவர் ரொம்ப விட்டவர், அவர் கூப்பிட்டு போவார்ன்னு வந்தார். கூப்பிட்டு போனேன். உட்கார்ந்தார். என்ன ராமச்சந்திரா யார் இவருன்னார். சொன்னேன். இப்போ அவர்கிட்ட பேசினார். என்ன பேர் உங்களுதுன்னார். முத்துகிருஷ்ணா. எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னாரு. திருநெல்வேலின்னார். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? வயிற்றில் கல் சுவாமி ரொம்ப நாளாக இருக்குன்னு. அப்படியா? ஸ்ரீராம் ஜெயராமன் ஒரு 50 தடவை சொல்லிட்டாருங்க. சொல்லி கடைசியில் அவர் கல்கண்டு எடுத்து மேலே போட்டு சாப்பிடு, சரியாக போய்டுன்னாரு. ஆப்ரேஷன் பண்ணாமே சரியாக போயிடுச்சு. அவர் இப்போது அவர் கடைசி வரை அவருக்கு ரொம்ப இது இருந்தது. அந்த புன்னை மரம் ஒரு போதி மரம் எங்கள் கண்ணன் அமர்ந்திருக்கும் பிருந்தாவனம். அந்த புன்னை மரம் ஒரு போதி மரம் எங்கள் கண்ணன் அமர்ந்திருக்கும் பிருந்தாவனம். சந்திரோதயம் பூர்ண சந்திரோதயம் மந்தமாருதம் அது அன்பினாலயம். அந்த புன்னை மரம் ஒரு போதி மரம் எங்கள் கண்ணன் அமர்
புன்னை மரம் ஒரு போதி மரம் எங்கள் கண்ணன் அமர்ந்திருக்கும் பிருந்தாவனம். நாடியவர் வாட அவன் லீலை செய்வான், நம்பியவர் அன்பில் இவன் கரைந்திடுவான். பாம்பின் மேல் நின்று அவன் ஆடிடுவான், ராம் ராம் என்று இவன் பாடிடுவான். அவன் நந்தகுமாரன் இவன் சூரகுமாரன், அவன் மாயல் இவன் தோயல். ஆயினும் இருவரும் ஒன்றாய் நம் விழிகளில் தெரிவதே ஏன்? அது ஏன்? அந்த புன்னை மரம் ஒரு போதி மரம் எங்கள் கண்ணில் அமர்ந்திருக்கும் பிருந்தாவனம். சூரகுமாரா எங்கள் கோகுலபாலா, கீதை மொழி சொன்ன கிருஷ்ணன் நீதானா, கோவிந்த நீதானா, கோபால நீதானா, சூரகுமாரா ராம் சூரகுமாரா, சூரகுமாரா ராம் சூரகுமாரா, சூரகுமாரா ராம் சூரகுமாரா, சூரகுமாரா ராம் சூரகுமாரா. To disperse. The function is over here. Is it not there, Amma? It continues. Eh? Function will ever continue. Lady.